அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் 2 மனைவியுடன் சேர்ந்து வாழும் ஜாதகம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி இறந்தப்ப 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதில் உள்ளது முதல் மனைவிக்கு தெரியாமல் 2வது திருமணம் செய்து கொண்டு அவர்களுடன் தனியாக வாழ்கிறார்கள். இது வெவ்வேறு வகையான நிலை. 2 திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் 2 மனைவியுடன் வாழும் ஜாதக நிலை எப்படி இருக்கும்? அதாவது முதல் மனைவியின் சம்மதத்துடனே 2வது மனைவியும் திருமணம் செய்து கொண்டு 2 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துகின்ற ஒரு ஜாதக கிரகநிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதாவது முதல் மனைவி இறந்தவர் கூட 2வது திருமணம் செஞ்சுக்குவாங்க. சில பேர் முதல் மனைவிக்கு தெரியாமே 2வது திருமணம் செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியின் சம்மதத்துடனே 2வதாக திருமணம் செய்து கொள்ளும் நிலை. இதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாம். பொதுவாகவே 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் 2வது மனைவி அமையும். அதே நிலைகளில் 7ஆம் இடமும் கெட்டிருந்தாலும் 7ஆம் பாவகாதிபதி நன்றாக இருக்கும் நிலையில் மனைவி உயிருடனே இருப்பார். 7ஆம் பாவகாதிபதி முழுக்க கெட்டிருக்கும் நிலையிலேயே முதல் திருமணம் நிலைக்காது. 7ஆம் வீட்டோடு பாவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய தசாபுத்தி காலங்களில் மனைவியை இழக்கும் நிலை ஏற்படும். இது பார்த்திங்கன்னா, அந்த பாவகாதிபதி காரகனான சுக்கிரன் இவர்கள் நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். இது 3 கெட்டிருந்தால் தான் மனைவி இருக்காது அல்லது மனைவி நிலைக்காது. 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி வளர்த்திருக்கும் நிலையில் முதல் மனைவி இறந்து 2வதாக ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் நிலை. 7ஆம் பாவகாதிபதியும் நன்றாக இருந்து 11ஆம் பாவகாதிபதியும் 11ஆம் பாவகம் வளர்த்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு 2வது திருமணமும் ஏற்படுகிறது. இதற்குண்டான உதாரண வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 24/3/1976 9:11 PM அளவில் பிறந்திருக்கார். துலா லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்தில் ராகு, 4ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன் புதன், 7ஆம் வீட்டில் குரு கேது, 9ஆம் வீட்டில் செவ்வாய். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதி தனித்த சுபராகி திரிகோணத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலை. மேலும் லக்னத்தை அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை, 4, 10ஆம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இருக்கிறது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் அதாவது சூரிய திசையில் பிறந்திருக்கார். சந்திர செவ்வாய் ராகு திசையில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனுடைய வீட்டில் வீரியஸ்தானாதிபதியான குருவின் பார்வை பெற்ற ராகு திருமணத்தை தருவார் என்பது ராகு திசையில் திருமணம் நடந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. ஆண் வாரிசுக்கு இல்லாத காரணம் குரு சனியின் பார்வையை பெறுவதும், 5ஆம் வீட்டில் சுக்கிரமான பெண் கிரகம் அமைந்தும் 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டோடு பரிவர்த்தனையாவதும், அதாவது ஆண் வாரிசு இல்லாத நிலை, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். இந்த ஜாதகர் சமுதாயத்திலேயே ஒரு உயர்ந்த அந்தஸ்து கௌரவமான நிலையில் இருப்பவர். ஏனென்றால் சிம்மத்தை 2 சுபர்கள் பார்க்க, லக்கணத்தை குரு பார்க்கிறார். சிம்மம் வலுத்திருக்கும் நிலையே அவர் பரம்பரையாக ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட பரம்பரையிலிருந்து வந்தவர். அவருடைய தந்தை மூதாதையர்கள் எல்லாமே நன்றாக வாழ்ந்தவர்கள் என்பதை காட்டுகிறது. பூர்வீக சொத்துக்கள் எக்கச்சக்கம், நன்கு சொத்துக்களை உடையவர். அதே சமயம் ஆன்மீக நாட்டமும் பொதுநல விஷயங்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். ஆன்மீக நாட்டத்துக்கு காரணமான கிரகம் அந்த குரு சனி கேது. சந்திரனை சனி பார்க்குறார், குருவையும் கேதுவையும் சனி பார்க்குறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு அதாவது ரொம்பவே அதிகம். கோயில் புனரமைப்பு விஷயங்கள், கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வார். அதே சமயம் பொதுநல விஷயங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையுடைய ஒரு ஜாதகர். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அதாவது கால்நடை பிராணிகள் மேல் ஆர்வம் அதிகம். அதுக்கு நிறைய கண்டென்ட்டுகளை இந்த உதாரண வீடியோவில் சொல்லும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். காரணம்னா, அதாவது கால்நடைகளை குறிக்கும் பாவகம் விவசாய சம்பந்தப்பட்ட கால்நடைகள் 4ஆம் பாவகமும் மகரமும் சனியும். இங்கே 4ஆம் பாவகாதிபதியை பரிவர்த்தனையாக இருக்கிறார். மகரத்தில் சனி பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஆடு மாடு குதிரை இதில் எல்லாம் ரொம்ப இஷ்டம். நிறைய வச்சுருப்பார், நிறைய வளர்த்திட்டு இருப்பார். சரி, இந்த ஜாதகத்திற்கு முதல் திருமணம் நடந்தது. 2வது திருமணம் தான் நடந்ததுக்கான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 8இல் மறைந்தாலும் அவர் சுக்கிரனுடைய வீட்டில் குருனுடைய வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு சுக்கிரன் இருவரும் பார்க்கிறார்கள். அதே சமயம் 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 7ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் 7ஆம் வீட்டை சனியும் பார்க்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 11ஆம் பாவகம் வலுத்ததால் 2வது திருமணம் நடத்தது. அதுவும் குறிப்பாக அதாவது மனைவியின் தங்கையை ஒரு
மாற்றுத்திறனாளி, அவரை மனைவியின் சம்மத்துடன் பெற்றோர்களே அவரையும் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போ ஒரே குடும்பமாக நன்றாக இருக்கிறார்கள். மேலும் இரண்டாவது மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் 11ஆம் அதிபதி சுபத்துவமாகி, ஏனென்றால் அவர் நீச புதனுடன் இணைந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு சுக்கிரன் 2 சுவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இரண்டாவது மனைவி, அதாவது குழந்தை இல்லை என்ற அவர் என்றால் மாற்றுத்திறனாளி என்பார், குழந்தை இல்லை. இரண்டாவதாக அவர் அரசாங்க வேலையில் இருக்கிறார். அரசு பணியில் பணிபுரியும் அமைப்பில் இரண்டாவது மனைவி இருக்கிறார். முதல் மனைக்கு ஒரே பெண்கள் இருந்தன. இருவரும் 2 மனைவியுடன் ஒரு சந்தோஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் மனைவியின் தங்கையே திருமணம் செய்து கொண்டதால் இருவரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதற்குண்டான காரணங்கள் என்ன? இங்கே 7ஆம் பாவகத்தை சனி பார்த்தாலும் அந்த சனி குருவின் சந்திரனின் பார்வை வாங்கி பரிவர்த்தனை பெற்ற சனி பார்க்கிறார். மேலும் துலாலக்கணத்துக்கு சனியின் பார்வை அப்படி ஒன்றும் அந்த பெரிய கெடுதல்களை தராது என்பதற்கிணங்க சனியை பரிவர்த்தனை அடைந்திருப்பதாலும் 7ஆம் பாவகாதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பார், திரிகோணத்தில் இருப்பது நல்லதல்ல என்றாலும் 7ஆம் பாவகத்தில் குரு வலுப்பட்டு இருக்கிறார். எனவே இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவகம் கெட்டாலும் 7ஆம் பாவகம் கெடவில்லை. 7ஆம் பாவகாதிபதி கூட, அதாவது பகை பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் பாவகத்தை விட 11ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் 2 சுபர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே 11ஆம் பாவகம் வலுத்தது. எனவே இவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளும் அமைப்பு பெற்றோர்களே மீண்டும் முதல் மனைவியை விருப்பப்பட்டு இவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஏனென்றால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதால் வேறொருவர் திருமணம் செய்ய முன்வரமாட்டார் என்ற காரணத்திற்காக இரண்டாவதாக தனது மனைவியின் தங்கையை இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்கிறார். எனவே அதாவது ஒருவருக்கு முதல் மனைவி இறந்ததற்கு இங்கே 7ஆம் பாவகத்தில் குரு இல்லை என்றால் முதல் மனைவி நிலைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் 7ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல போய் பகை பெற்று கொண்டு விட்டார். இரண்டாவதாக மனைவி தான் இந்த ஜாதகத்துக்கு நிலைத்திருக்கும். அதே சமயத்தில் 7ஆம் பாவகத்தில் என்ன இருந்தாலும் குரு இருக்கார். அதாவது அந்த பாவகம் வலுவாக இருக்கிறது. ஆகவே முதல் மனைவியும் இருக்கிறார். அதே சமயம் 7ஆம் பாவகத்தை விட 11ஆம் பாவகம் வலுவாக இருக்கிறது. 11ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 8இல் மறைஞ்சாலும் அவர் சுபரான குருவின் வீட்டில் தான் இருக்கிறார். 7ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் மனைவி இருக்கும்போதே இரண்டாவதாக ஒரு மனைவியை அவர் மனைவியின் விருப்பத்தின்படியே இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்கிறார். மேலும் 11ஆம் பாவகம் அதிக சுபத்தன்மை அடைந்திருப்பதால் இந்த ஜாதகர் இரண்டாவது மனைவியின் மூலம் இந்த ஜாதகருக்கு வருமானமும், ஏனென்றால் அவர் அரசு வேலையில் இருப்பதால் வருமானம் போன்ற அமைப்புகள் இருக்கிறது. மேலும் இரண்டாவது மனைவி நல்ல குணமடைத்தவர், நேர்மையான அரசு அதிகாரி. அவருடைய ஜாதகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த பதிவாக ஒரு நேரம் கிடைக்கும் போது இன்னொரு வீடியோவில் போடுகிறேன். நேர்மையான அரசு அதிகாரி, அதாவது ஒரு பைசா லஞ்சம் வாங்காத நேர்மையான அரசு அதிகாரியாக இவருடைய இரண்டாவது மனைவி இருக்கிறார். அதற்கு காரணம் 11ஆம் வீட்டை 2 சுவர்கள் பார்க்கும்போது அந்த பெண் அதாவது கை சுத்தமான அதிகாரியாக இருப்பார் என்பதற்கான உதாரணமாகத்தான் இதை நான் கூறுகிறேன். எனவே எவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகாதிபதி கெட்டு 7ஆம் பாவகம் நன்றாக இருந்து 11ஆம் பாவகம் நன்றாக இருக்கும் நிலையில் சில நிலைகளில் இரண்டாவது திருமணத்தையும் கொடுக்கும் என்பதற்கு 2 மனைவிகளுடனும் சேர்ந்து வாழும் அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். அதே சமயத்தில் 7ஆம் பாவகம் கெட்டிருந்து 7ஆம் பாவகாதிபதி ஏதாவது ஒரு நல்ல நிலையில் இருந்திருந்தால் 2 மனைவிகளும் இருந்தாலும் அவர்கள் தனித்தனியே இருப்பார்கள். இங்கே 7ஆம் பாவகம் கெடாமலும் 7ஆம் பாவகத்தில் சுபர் இருப்பதும் 7ஆம் பாவகத்தை சனி பார்த்தாலும் சனியின் பார்வை அவள் ஒன்றும் கெடுதல் செய்யாத தோழாபுரத்துக்கு மேலும் சந்திரனின் பார்வையில் சனி இருக்கிறார். 11ஆம் பாவகத்தை குரு சுக்கிரன் பார்ப்பதாலும் இந்த 2 மனைவிகளுமே கருத்தொற்றுமையுடன் இந்த ஜாதகருடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஏனென்றால் அக்கா தங்கச்சி சண்டை வராது இல்லைங்களா? இந்த அமைப்பில் தான் ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் நன்றாக இருந்து 11ஆம் பாவகம் அதைவிட நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு 2 மனைவி அமையும், 2 மனைவியும் நிலைத்திருப்பார்கள். 2 மனைவியுடனும் ஜாதகர் நன்றாக வாழ்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.